இங்கே எல்லோருமே வந்துட்டு எதனாச்சும் ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் செஞ்சு தான் வந்திருக்காங்க. பட் கடைசியாக சொல்கிறது வந்துட்டு அம்மா அப்பா சப்போர்ட்டுக்கு இருந்தாங்க. அந்த விஷயம் தான் ஆக்சுவலி எனக்கு இல்லை. டேடி வந்துட்டு மென்டலியும் சரி ஃபிசிக்கலியும் சரி ரொம்ப அப்யூஸ் பண்ணிகிட்டே இருக்குவாங்க. டெய்லிக்குமே லிட்டரலி ஒரு 20 இயர்ஸ் நாங்கள் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். டெய்லிக்கும் குடிச்சிட்டு வந்துட்டு எங்கள் மம்மியை போட்டு சாவடி அடிக்குவார். என்ன பிரச்சனைன்றே தெரிய மாட்டான். செட்டில்டு ஃபேமிலி தான். இந்த ஒரு பிரச்சனைவால் வெளியில் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்படுறது. எங்கள் ஸ்டேபிள் இன்கம் இருந்தால் எங்கள் மம்மியோ என் தங்கையோ நானே பார்த்துக்கிறேன், இப்படி கஷ்டப்பட தேவை கிடையாதுன்ட்டு நான் கூப்பிட்டு வந்துடலாம். பட் அதுவும் என்னால் இப்போ தான் இருந்தேன். அந்த காசு கஷ்டம் நான் சின்ன பிள்ளையில் பார்த்ததே கிடையாது. 3 மாதம் கிட்ட நான் வந்துட்டு வெறும் ஜூஸ் மாத்திரமே குடிச்சு சாப்பாடு சாப்பிட்றது காசு இருக்க மாட்டா. ஒரு தாத்தா கடையில் வந்துட்டு பெரிய டம்ளரில் ஜூஸ் கொடுக்குவாங்க. அது பப்பாயா ஜூஸ் வந்து அந்த சீசன் டைமில் 10 ரூபா தான். அவளை மாத்திரம் குடிச்சு வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் எப்படிடா காசு இல்லாமல் அந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி வராங்கன்ட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குவா.